Hi, hello friends. Welcome back to Trade Master Trading Academy. This is Jagan from Trade Master Trading Academy. உங்களை எல்லாரையும் இந்த கோல்டு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த கோல்டு வீடியோனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா, கோல்டோட பொசிஷன் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது, கரண்ட் பொசிஷன், தென் நம்ம கோல்டு எந்தெந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், எந்தெந்த இடத்துல ஓபி பிடிச்ச ஆர்டர் பிளாக்ஸ் நம்ம பிடிச்சி எந்தெந்த இடத்துல நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் கரண்ட் மார்க்கெட்லேருந்து நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ட்ரேடு செட்டப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இங்கே சோச் நடந்து இங்கே பிவாய்ஸ் நடந்ததுக்கு உண்டான ஒரு ஸ்விங் லோவில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்குங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரீவியஸாகவே இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம், கால் கொடுத்துட்டோம், இங்கேருந்து பை ஆகுது போகுதுன்னு. அதோட டார்கெட் பாயிண்ட்டு இந்த ஸ்விங்கோட ஹையில் நம்ம டார்கெட் பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. இது பார்த்து எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. நம்ம எந்தெந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு பை ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ 4 hour டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்க, இப்போது 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு மைனர் சோச் நடந்திருக்கு. இப்போவே நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடத்துல நமக்கு பை ஆக போகுது. அப்போ நம்ம தைரியமாக நம்மளோட ஆர்டர்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே, கரண்ட் மார்க்கெட் இங்கே போயிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு இடத்துல நமக்கு எந்த ஆர்டர் பிளாக்குமே கிடைக்கல. ஆர்டர் பிளாக் கிடைச்சிருந்தாலும் அதில் எதுவுமே மிட்டிகேட் ஆகலை. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் எடுக்கலை. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல இங்கே ஒரு செல் ஆனதுக்கு இங்கே ஒரு சப்ளை ஜோன், அதை இந்த சப்ளை ஜோன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அது நியூஸ் டைமில் பிரேக் பண்ணியிருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, நியூஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் சைஸ் கேண்டில், இந்த மாதிரி சூப்பர் சைஸ் கேண்டில் வருதுன்னா இந்த ஒரு 2 விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்குக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த விக்குக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். அப்படியே 4 hour டைம் ஃப்ரேம் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் பேக் வந்துடலாம், 1 hour டைம் ஃப்ரேம் வந்துடலாம். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்ல அப்போ இருந்த சூப்பர் சைஸ் கேண்டலில் இருந்த ஒரு ஆர்டர் பிளாக், அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் டிமாண்ட் அண்ட் ஹிடன் சப்ளைன்னு சொல்லுவாங்க. கரண்ட் ப்ரைஸ், இந்த இடம் கரண்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது அல்லது இங்கே இருக்கும்பொழுது இது சப்ளை. மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது அது டிமாண்ட். இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு ஹிடன் சப்ளை, இது வந்து ஹிடன் சப்ளை. ஓகேங்களா? இது ஹிடன் டிமாண்டு. சரிங்களா? அந்த ஒரு சூப்பர் சைஸ் கேண்டலுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹிடன் சப்ளை ஆர் ஹிடன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹிடன் டிமாண்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, நமக்கு டிமாண்டு தான் முக்கியம். டிமாண்டுனா கீழே இருக்கிற இடம். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டுன்னு வச்சுங்க, அதுதான் நமக்கு வந்து டிமாண்டு. இப்போ ஹிடன் டிமாண்டு, ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு டிமாண்டில் நம்ம ஆர்டர் பிடிச்சி நியூஸ் டைமில் வந்த கேண்டலில் நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் பிடிச்சி அந்த இடத்துல நம்ம பை பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் இவ்வளோ மேலே போயிட்டு கீழே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு மறுபடியும் அகைன் மேலே போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உடச்சிருக்கு. இந்த உடச்சதுக்கு உண்டான ஒரு பவர் எங்கேருந்து கிடச்சிருக்கும்? இந்த பிளாக்ல இருந்து தான் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு தேவையான பை ஆர்டர்ஸ்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் நமக்கு ரொம்ப வேல்யூவானது. ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் உள்ளே வந்துட்டு எகன் பையாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கன்னு பார்க்கலாம்.
இந்த இடத்துல பிவாய்ஸ் நடந்து எகைன் இந்த இடத்துல மார்க்கெட் ஹைக்கு போயிட்டு ஒரு லோ கொடுத்து மறுபடியும் இந்த இடத்த உடச்சிருக்கு. இந்த இடத்த உடச்சதுக்கு இப்போது இந்த ஸ்விங்குக்குள்ளே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு ஆர்டர் பிளாக் இல்லை. பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி பேலன்ஸ் எனி திங் நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக் கிடையாது. ஸோ இப்போ நம்ம 1 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் நம்ம இப்போ போக போகிறோம். ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம பேக் அடித்து பின்னாடி போயிட்டு நமக்கு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு கிடைக்கலன்னா ஒரு டைம் ஃப்ரேம் பின்னாடி போயிட்டு நம்ம ஆர்டர் பிளாக் கிடைக்கிற வரைக்கும் ரீஃபைன் அடித்து நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம பிடிக்கணும். ஏன்னா நம்ம ஆர்டர்ஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஆர்டர் பிளாக் கிடைக்கலன்னா நம்ம டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி அதுக்குன்னு ரொம்ப கம்மி பண்ணி போகக்கூடாது. ஒரு 3 டைம் ஃப்ரேம் ஒரு டெய்லியிலேருந்து 4 ஹவர் டு 1 ஹவர் ஆர்டர் பிளாக் கிடைக்கலன்னா இந்த 3 டைம் ஃப்ரேம்குள்ளேயே நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி வாங்க. இப்போது இங்கே பிஓஎஸ் நடந்ததுக்கு 2 ஆர்டர் பிளாக் நமக்கு இங்கே கிடைக்குது. நமக்கு எப்பயுமே நார்மலாக ஒரு 2 ஆர்டர் பிளாக் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் வந்து டெக் பாயிண்ட் டிசிஷனல் பாயிண்ட்டாகவும், செகண்ட் ஆர்டர் பிளாக் அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாகவும் நம்ம எப்பயுமே அப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இது டெக் பாயிண்ட்டும் இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நமக்கு இப்போது ஆர்டர் பிளாக் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது 2 ஆர்டர் பிளாக். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி கொடுத்துருக்கு. மார்க்கெட் இவ்வளோ மேலே போயிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரினா இந்த இடத்துல ஒரு வெயிட் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் என்னென்னு. இங்கே இருக்கிற லோவை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த பிரேக் ஆனதுக்கு ஒரு மைனர் செல்லிங் நடக்க போகுது. இப்போ அந்த இடத்தையும் நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் டெக் பாயிண்ட், இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், சாரி இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். சேம் டெக் பாயிண்டில் ஆர்டர் பிக் பண்ணியிருக்குங்களா? நான் இந்த இடத்துல ஏன்னா இது கவுண்டர் ட்ரெண்டு, நான் கவுண்டர் ட்ரெண்டில் எப்பயுமே ட்ரேட் பண்ண மாட்டோம். சரி நம்ம இந்த இடத்துல பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 4100 ரூபி ப்ளேஸ் பண்ணி 9500 ரூபி இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணோம். இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேங்களா? இதோட 50%ல் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணது ஒரு 50%ல் என்ட்ரி. இந்த பிளாக்கில் இருக்கிற எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பிளாக்கில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து பையில் தான் இருக்குது. ஸோ நம்ம செல் அவ்வளோவா பெருசாக நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்க. இப்போது இங்கே ஒரு ஆர்டர். ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு டெக் பாயிண்ட்டு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது. இப்போது இதுலேருந்து இது ரெண்டுத்தில் இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகணும், பை ஆகணும். சரிங்களா? ஸோ பை ஆயிருக்கான்னு பார்க்கலாம். சேம் பை ஆயிருக்கு. ஓகேங்களா? இது தேர்ட் ஆர்டர். சரிங்களா? ஓகே. இப்போது மார்க்கெட் ஹை லோ ஹை லோ இந்த பிரேக் பண்ணதுக்கு இது பிரேக் பண்ணதுக்கு இது ஹை, இதை பிரேக் பண்ணதுக்கு இது ஹை, இதை பிரேக் பண்ணதுக்கு இது ஹை. ஓகேங்களா? இப்போ இந்த ஹையை இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் 15 மினிட்ஸில் இந்த ஹையை இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு பேஸ் கேண்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஓபி இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஓபி இந்த இடத்துல இருக்குது. அதையும் மார்க்கெட் பிக் பண்ணிடுச்சு. சரிங்களா? கிரேட். மார்க்கெட் பிக் பண்ணி இதுதான் நமக்கு டார்கெட் பாயிண்ட். நீங்கள் ஃப்ரெஷர்னா நீங்கள் இதில் ஒரு 50%ல் வச்சுருங்க. 50%ல் இந்த ஆர்ட் பிளாக்கில் 50% வச்சுருங்க.
இந்த ஃபிபனாச்சி எடுத்து இந்த ஆர்டர் பிளாக்கில் ப்ளேஸ் பண்ணி இந்த இடம் இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 0.5. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸை என்ட்ரி பண்ணி இதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 0, 1, 0.5. ஓகே, இன்புட் ஸ்டைல்ஸில் போயிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட 50, ஏன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 50% வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரிஸ்க்கு கம்மியாகும். எஸ்எல் வந்து நமக்கு கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 50% வச்சுட்டு இந்த ஹை பார்த்தோம்னா இப்போது டார்கெட் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம கோல்டில் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராஃபிட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். நல்லா டெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 ஹவரில் ட்ரெண்டை பாருங்கள், 1 ஹவரில் ஆர்டர் பிளாக் பாருங்கள், 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. பயப்படாமல் ப்ளேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். 10 ஃபெயிலியர் வந்து ஒரு டார்கெட் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு ஓவராலாக இல்லை பிரேக் ஈவன் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் நிற்கும். பயப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள், எதுவும் நடக்க போகிறதில்ல நமக்கு. சரிங்களா? ஓகே. மார்க்கெட் ஒரு 25 டேஸாக பையிலே போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்போது ஒரு டெய்லி ஓபியை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் டெய்லி ஓபியை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் லோ 4 ஹவருக்கு போயிடலாம். டெய்லியோட சப்ளை ஜோனில் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஒரு கரண்ட் லோ இதை எடுத்துக்கலாம், இது கரண்ட் லோ. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த லோ பிரேக் பண்ணால், மார்க்கெட் இப்படி வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்ளை கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்ளை கிடைக்கும். சப்ளை என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டார்கெட் பாயிண்ட் எங்கன்னு சொல்கிறேன். ஃபிபனாச்சி எடுத்து இந்த ஒரு 50%, இந்த 50% கீழே ஒரு ஆர்டர் பிளாக் நீங்கள் பிடிக்கணும். டெய்லி டைம் ஃப்ரேம் போயிருங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த 50% கீழே ஒரு ஆர்டர் பிளாக், அதாவது இந்த இடத்துல. ஓகேங்களா? இதுதான் உங்களோட டார்கெட், இது உங்களோட டார்கெட். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே சோச் நடந்ததுக்கு உண்டான பவர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே அன்மிட்டிகேட்டட் ஒரு பையிங் பவர்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கவுண்டர் ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் போகிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 4 ஹவரில் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு ஓபியை பிடிச்சி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுதான் உங்கள் டார்கெட். இந்த இடம் உங்களோட டார்கெட். இந்த இடத்த மார்க்கெட் கிராஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற ஒரு சப்ளை ஜோனை எடுத்துகிட்டு கீழே வரும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணால், அதை அப்படி இல்லைன்னா இந்த ஒரு லோ இப்படி பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணால் பாடி க்ளோஸ் வச்சா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கண்டிப்பாக பிரேக் ஈவன் பண்ணணும். பிரேக் ஈவன் பண்ணி ஆகணும். பிரேக் ஈவன் என்னன்னா, இப்போது இப்படி என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கற்றுக்குங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி என்ட்ரி போடுறீங்க, இந்த இடத்த மார்க்கெட் கிராஸ் பண்ணுது, அதாவது ஒரு சோச்சாக நம்ம அதை எடுத்துக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்த கிராஸ் பண்ணுது, அப்போது இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்ச உடனே
நீங்கள் இந்த எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில், ஓகேங்களா, எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்லேயும் இந்த ஒரு பிளேஸில் உங்களுக்கு 80% ப்ராஃபிட்டை நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு 20% ஆஃப் ப்ராஃபிட்டை நீங்கள் ரன் பண்ணி விடணும். ஃப்ரீ ரன்னிங். உங்களுக்கு மார்க்கெட் வந்து பின்னாடி வந்து மார்க்கெட் எஸ்எல்ல ஹிட் ஆனாலும் உங்களுக்கு 0 ப்ராஃபிட் 0 லாஸ். ஆனால் 80% ப்ராஃபிட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அது உங்கள் கையில் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அந்த 20% ரன் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் கீழே விட்டு கூட நீங்கள் பிடிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கரண்ட்டு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன். கோல்டோட சுச்சுவேஷன் இதுதான். ஓகேங்களா? ஓகே, இதுதான் கோல்டோட சுச்சுவேஷன். இதில் ப்ராஃபிட் பண்ணுங்கள். நம்ம கரண்ட்லி நம்ம என்னென்ன நடக்குதுன்றதை ஒன் பேக் ஒன்னாக நம்ம டெலகிராம் சேனலில் இல்லை நம்ம வீடியோஸை கூட அப்லோட் பண்ணலாம். இனிமேல் எவ்ரி சாட்டர்டே ஒர்க் ஷாப், இதே மாதிரி ஒர்க் ஷாப் ஒரு 5 ஸ்கிரிப்டில் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம எஜுகேஷனலாக நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். நான் ஃப்ரீயாக ப்ரைஸ் ஆக்ஷனும் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன் பேக் ஒன்னாக நம்ம சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டு எப்படி எப்படிலாம் என்ட்ரி எடுக்கலாம், எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், பாஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது, எந்தெந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒன் பேக் ஒன்னாக பார்த்துட்டு வாங்க, மிஸ் பண்ணாமல் வாங்க. உங்கள் நாலேஜை இது மூலிமா கெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறவர்களும் டாடா, பை பாய்.